இந்த முறை ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுற மாணவர்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட எஸ்ஏ ரைட்டிங் பற்றி கேட்டிருந்தீங்க. ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி டெலிகிராமில் அண்ட் யூடியூப்ல எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவளுக்கான வீடியோ தான் இது. எப்படி நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எஸ்ஏயை எப்படியாப்பட்ட கொஷின் வந்தாலும் நம்ம எழுதலாம், ஃபேஸ் பண்ணலாம்ங்கிற ஒரு முக்கியமான ஐ ஓப்பனிங் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு பிறகு திரும்ப திரும்ப நீங்க பார்த்ததுக்கு பிறகு இனிமேல் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல எஸ்ஏ ரைட்டிங்கை பத்தி எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு வராது. சரியானே? இந்த வீடியோவில் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னு சொன்னா, அது ஃபுல்லா நீங்க 100% கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 15 நிமிடங்கள் வந்து மேக்சிமம் நீங்க அலோகேட் பண்ணலாம். 15 நிமிஷத்துக்கு மேல நீங்க எடுக்க மாட்டீங்க. அவ்வளவு வேகமாக நீங்க என்ன செய்திருவீங்கன்னு சொன்னா எக்ஸாம்ல எழுதிடுவீங்க. உங்களுக்கு நான் கடைசி டைம்ல தான் இப்போதைக்கு வந்து எக்ஸ்பெக்டட் எஸ்ஏ வந்து இப்போ ஹெடிங் வந்து ரிலீஸ் ஆக மாட்டாது. ஒரு எஸ்ஏக்கு இப்போ எக்ஸாமுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு தான் அந்த எஸ்ஏ எல்லாம் வரும். அப்ப அதுல நான் பிக் பண்ணி தருவேன். ஆனா என்னதான் ஹெடிங் மாற்றமாக இருந்தாலும் எழுதுற முறை வந்து ஒன்றுதான். சரியா? அப்ப அந்த எழுதுற முறையை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல நான் எக்ஸ்பெக்டட் எஸ்ஏட ஹெடிங்கையும் தந்த ஐடியாவையும் நான் உங்களுக்கு தாரமா இருக்கும். அப்ப இந்த வீடியோ வந்து எப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்டான எஸ்ஏ நம்ம எப்படி எழுதுறது. அடுத்த விஷயம் வந்து இதான் ஹெடிங். இதே மாதிரி தலையங்கத்தை மாத்திட்டு ஆனா ஒப்ஷனை தலையங்கத்தை மாத்திட்டு உங்களுக்குரிய அந்த கேள்விக்குரிய ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா ஒன்றுதான். கேள்விக்குரிய ஸ்ட்ரக்சர் மாறாது. அப்ப நீங்க ஸ்ட்ரக்சரை மாறாது படிங்க. ஸ்ட்ரக்சரை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் தான் மேக்சிமம் மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஈஸியா எழுதலாம். இந்த எஸ்ஏ எழுதுற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மேலுக்கு லெட்டர் ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா எழுதலாம். ஓகே பாப்போம். நீங்க அதுக்கு முன்னாடி என்கிட்ட டிக்டாக் சேனல் இருக்கு. சரி, அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷும் உங்களை கிராமர்லாம் நான் படிப்பிக்கிறேன். அதுல நீங்க டிக்டாக்ல இதே ஹெடிங் தான், இதே நேம் தான். நீங்க அதை டைப் பண்ணி நீங்க அதுல ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து ஃபேஸ்புக் இருக்கு, இதே நேம் தான். அடுத்து வந்து முக்கியமா டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் ஆயிக்கோங்க. ஏன்னு சொன்னா இந்த டெலிகிராம் சேனல்ல தான் நான் இதை போட்டுட்டு இது எப்படி நான் எக்ஸாம் நம்ம எப்படி ஒரு ஒரு கொஸ்டின் எழுதலாம்னு சொல்லி நான் பார்த்துட்டு எப்படி ஒரு கொஸ்டின் எழுதலாம்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதே மெத்தடை கொண்டு நான் வேற உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று தருவேன். இது கூகுள் ஃபார்ம்ல வரும். அப்படிங்க ஒவ்வொரு வசனமாக பார்த்து பார்த்து நீங்க மாத்தி மாத்தி என்ன செய்திருவீங்கன்னு சொன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நீங்க இன்றைக்கு மட்டும் இந்த டே நீங்க ஸ்பெண்ட் பண்ணினாலே நீங்க எஸ்ஏ பத்தி எந்த விதமான கவலைப்படையும் தேவையில்லை. சரியா? ஓகே. அப்ப நீங்க டெலிகிராம்ல கண்டிப்பாக நீங்க ஜாயின் ஆயிக்கோங்க. இதே நேம் தான். நான் லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சாரேன். அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் தாரேன். நீங்க இதுல ஜாயின் ஆயிக்கோங்க. நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சரியா? இப்ப நீங்க ஹெடிங்க நல்லா வாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா எழுத்துக்கள் தான் மாறப்போகுது, வேர்ட்ஸ் தான் மாறப்போகுது. மற்றபடி எந்த இல்லாம உண்டு. சம் பீப்புள் திங்க், நல்லா விளைங்கடுங்க. சம் பீப்புள் கொஞ்சம் பேரு திங்க் யோசிக்காங்க, கொஞ்சம் பேர் யோசிக்காங்க தட் ஆன்லைன் லேர்னிங்னா கம்ப்யூட்டர்ல ஜூம்ல கிளாஸ் படிக்கிறது வந்து இஸ் பெட்டர், சிறந்ததா தேன் கிளாஸ் ரூம் லேர்னிங். அப்ப கிளாஸ் ரூமுக்குள்ள போயிட்டு வகுப்புக்குள்ள போய் படிக்கிறத விட சில பேர் படிக்கிறத விட ஆன்லைன்ல இருக்கு படிக்கிறது வந்து பெட்டரா கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்க, அது டிஸ்அக்ரி. அடுத்தாக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா தடுக்காங்க, நம்பல அண்ட் பிலீவ் தட் கிளாஸ் ரூம் லேர்னிங் இஸ் த பெஸ்ட். அப்போ ஒரு கூட்டம் வந்து என்ன சொல்லுது, ஆன்லைன்ல படிக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லுதோ, இன்னொரு கூட்டம் வந்து கிளாஸ் ரூம்ல போய் படிக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லுது. ரெண்டு 50-50 வீதமாகவும் இருக்கலாம், 60-40 வீதமாகவும் இருக்கலாம். அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் பேர் இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க. வாட் இஸ் யோர் ஒப்பீனியன்? இதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க என்ன இதை பத்தி கதைக்கீங்க? உங்களோட ஒப்பீனியன் தெரிவிங்க. நீங்க இதுக்கு சார்பாகவும் கதைக்க கூடாது, இதுக்கு சார்பாகவும் கதைக்க கூடாது. ஆன்லைன் லேர்னிங்க்கு சார்பாகவும் நீங்க இல்ல, கிளாஸ் ரூம் லேர்னிங் சார்பாகவும் இல்ல. ஏன்? நீங்க உங்க நீ டூ யூ எக்ரின்னு கேட்கல. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதை பத்தின கருத்து என்ன? ரைட் அண்ட் எஸ்ஸே கிவிங் யுவர் வியூஸ் ஆன் திஸ். உங்க வியூஸுக்கு என்ன அர்த்தம்னா ஒப்பீனியன். அப்போ உங்களோட ஒப்பீனியனை தாங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. இதான் சரி இதான் போலன்னு சொல்லிடக்கூடாது. உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க சொல்ல போறீங்க யூஸ் அபவுட் 150 to 200 வேர்ட்ஸ். 150ல இருந்து 200 சொற்கள் எழுத போறீங்க.
டூ நாட் எக்ஸீட் த வேர்ல்ட் லிமிட். அப்போ 150லேருந்து 200 சொற்களுக்கு இடையில நீங்க எழுத போறீங்க. முதலாவது நோட் பண்ணணும் என்ன, உங்களோட ஒப்பீனியன். அடுத்து வந்து டூ யூ எக்ரியை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தருவேன். தேவைன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க, வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க நிறைய சப்போர்ட் தந்ததான் இனிமே எதிர்காலத்துல வரணும் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். சரி, மெயின் ரீசனும் வந்து எனக்கு சப்போர்ட்டும் இல்லை, வீடியோஸ் வியூஸ் போகாட்டி அது எனக்கு ஒரு அப்செட் ஆகும். அப்ப நீங்களும் வந்து என்ன சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து நான் போஸ்ட் பண்ணேன், நான் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணேன், அதில் ரிப்ளை பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் நான் போடுவேன். அதில் எந்த விதமான குறையும் இல்லை. சரியானே? அப்போ நான் அடுத்த வீடியோ போடுவேன் எப்படின்னு சொன்னால் டூ யூ எக்ரியை பற்றி. அப்போ உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட் இருக்கா நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. சரி, நான் போஸ்ட்லையும் தரேன், உங்களோட டவுட்டை சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கமெண்ட்ல உங்களோட டவுட் இதை விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது வீடியோ உடனடியாக தருவேன். சரியா? ஆனா நீங்க சப்போர்ட் பண்றதான் எனக்கு தேவை, நீங்க சப்போர்ட் பண்றதான். அப்போ உங்களோட ஒப்பீனியனை கேட்காங்க. டூ யூ அக்ரிங்கிறத நான் அடுத்த தருவேன். உங்களோட ஒப்பீனியனை கேட்கும் போது நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நீங்களும் அவங்களும் மாதிரி கிளாஸ் ரூம் லேர்னிங் தான் பெஸ்ட், ஆன்லைன் கூடான்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொன்னா ஆன்லைன் நல்ல, கிளாஸ் ரூம் லேர்னிங் கூடான்னு சொல்லி நீங்க சொல்லிடக்கூடாது. ரெண்டுமே என்ன, நீங்க நல்லா தான் கதைக்கணும். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க ரெண்டுக்கும் சார்பாக இருக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு இப்போ ஆன்லைன்ல நீங்க சார்பாக இருந்தீங்கன்னா கிளாஸ் ரூம் லேர்னிங்க்கு மேல உங்களோட மேல கோபம் வரும். கிளாஸ் ரூம் லேர்னிங் நீங்க சார்பாக இருந்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன் லேர்னிங் இருக்கிறார்கள் வந்து உங்களோட மேல ஒரு கோபம் வந்துடும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற நிலவை சொல்ல போறீங்க. ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற நிலவை சொல்றத நம்ம இன்னொரு வகையில சொல்லலாம், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? நம்ம ஒரு ஓவர் வியூல பெருசா பார்த்தோம்னா அப்படித்தான். ஆனா டிஸ்அட்வான்டேஜ் இங்க இல்ல. அப்ப அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜஸ். அப்ப அட்வான்டேஜஸ் எஸ்ஏ நீங்க டீப்பா போனீங்கன்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் போடி கன்க்ளூஷன் போனீங்கன்னா அதை படிக்கவே மாட்டீங்க. அப்படியெல்லாம் அது ஒரு இன்டர்நேஷனல் வைஸை நம்ம எழுதுறது தான். நீங்க அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். உங்களுக்கு இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு நான் எஸ்ஏல பயன்படுத்தக்கூடிய சொற்களும் அர்த்தங்களையும் கொண்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் நான் தருவேன். அது உங்களுக்கு தேவைன்னா கண்டாயம் நான் டெலிகிராம்லாம் போடுவேன். டெலிகிராம்ங்கிறது வந்து எஜுகேஷனுக்கு தான் முக்கியமானது. அப்போ அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. பேப்பர்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் நான் அதில் தார மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். ஆனால் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஈஸி, வெரி ஈஸி. எப்படின்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் நீங்க வந்து அந்த கேள்வி இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்னு சொல்ற வந்து நீங்க இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ங்கிறது நீங்க என்ன செய்திடக்கூடாது, அதான் மெயினானது. அப்ப நீங்க அதை என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க எழுத போறீங்க, உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். என்னன்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல நீங்க ரெண்டு பேருக்கும் சார்பா இல்லை தானே, நீங்க கூட ஒன்றை கதைக்க போறீங்க. அப்ப நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னா மேலே கிருத்தியை நம்ம சொல்ல போறோம். எப்படி, some people think online learning is better than some people think online learning is better than classroom learning. ஓகே, மூலம் என்ன செய்யலாம், அவங்க சொன்னதை நம்ம இங்க சொல்றோம். கொஞ்சம் பேர் என்ன பாருங்க, இதே தான் வருது. அப்போ உங்களுக்கு வாட் இஸ் யூ ஒப்பீனியன், இதை நான் மார்க் பண்றேன், போல்டு பண்ணி மார்க் பண்ணிடுறேன். உங்களோட ஒப்பீனியன் கிட்ட நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மேலே கேட்கறதுல ஐடியாவே நீங்க எடுக்கணும். இதான் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். சம் பீப்புள் திங்க் தட் ஆன்லைன் லேர்னிங் இஸ் பெட்டர் தென் தட் நான் போடலாம், ஆன்லைன் லேர்னிங் இஸ் பெட்டர் தென் கிளாஸ் ரூம் லேர்னிங். சரியா? இது வந்து ஒரு ஐடியா. அப்ப நான் இதை வேற கலர்ல மார்க் பண்றேன். சம் பீப்புள் திங்க் தட் தேவையில்லாத அசிங்கமா இருக்கு. ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா வேற கலர்ல மார்க் பண்ணுவோம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்னன்னு சொன்னா ஆன்லைன் லேர்னிங் நம்ம வந்து என்ன பெட்டரா கிளாஸ் ரூம் லேர்னிங்கை விட. அப்ப அடுத்தது அதர்ஸ் திங்க் கிளாஸ் ரூம் லேர்னிங் இஸ் த பெஸ்ட். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப மற்றவங்களை பத்தி கதைக்காங்க. மற்றவங்களை பத்தி கதைக்கும் போது நாம என்ன செய்யலாம், அதே எதை காப்பி பண்ணல, மேலுக்கு இதை நம்ம காப்பி பண்ணிருக்கோம், இது நம்ம இங்க காப்பி பண்ணல. அதர்ஸ் டிஸ்அக்ரி அண்ட் பிலீவ் தட் என்று சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம இங்க எப்படி மாத்துறோம், அதர்ஸ் திங்க். இங்க திங்க்ங்கிறத வந்து என்னது சொல்லுது, ஒப்பீனியன. இது இது வந்து அவங்களோட கருத்து.
அப்ப அதர்ஸ் திங்க் கிளாஸ் ரூம் லேர்னிங் இஸ் த பெஸ்டா. நம்ம பிலீவ் தட் கிளாஸ் ரூம் லேர்னிங் இஸ் த பெஸ்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயத்தை எடுக்கும்போது கிளாஸ் ரூம் லேர்னிங் இஸ் பெஸ்ட். இப்பதான் உங்களோட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஒப்பீனியன் கேட்கும்போது நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் ஐ பிலீவ். ஐ பிலீவ், நான் நம்புறேன். ஆன்லைன் லேர்னிங் கேன் பி யூஸ்ஃபுல். சரியா? இதுல வந்து அவங்க சொல்றேன் ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இதை எப்படியும் எடுக்கலாம் பாருங்க. ஐ பிலீவ், நீங்க நம்புறீங்க, நீங்க நம்புறீங்க ஆன்லைன் லேர்னிங் கேன் பி யூஸ்ஃபுல். இங்க கேன் பி யூஸ்ஃபுல் நீங்க போட்டதுக்குரிய காரணம் வந்து என்னன்னு சொன்னா, இது இருக்கலாம், எனக்கு தெரியா. இதான் உண்மையான அர்த்தம். கேன் பி யூஸ்ஃபுல், அது இருக்கலாம். ஒரு மாதிரி உங்களோட விருப்பத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா கேன் பி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆன்லைன் லேர்னிங் இஸ் பெட்டர்னு சொல்லியும் இல்ல, வில் பி பெட்டர்னு சொல்லியும் இல்ல, இஸ் நல்லம்னு சொல்லியும் இல்ல. கேன் இருக்கலாம் ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் உங்களோட உங்களோட கருத்தையும் நீங்க சொல்லல. அது உங்களோட கருத்தை எப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யலாம், பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் இட் இஸ் நாட் பெட்டர் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப இதை வாசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு வசனத்தையும் வாசிச்சு பாருங்க, எவ்வளவு நம்ம தப்பிக்கலாம்ங்கிறத பாருங்க. கொஞ்சம் பேருக்கு ஆன்லைன் லேர்னிங் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்லக்கல. உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல நீங்க வந்து என்ன செய்வாங்க, உங்க மேல கோவிப்பாங்க. அப்ப நீங்க வசனத்தை மாத்துறீங்க. பட் இட் இஸ் நாட் பெட்டர் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். அப்படி சொல்ற வரது என்னத்த, நம்மட கிளாஸ் ரூம் லேர்னிங் ஆட்களுக்கு சார்பாக நம்ம கதைக்கும், எல்லாருக்கும் அது சரி வராதுன்னு சொல்றோம். அப்ப இங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் லேர்னிங் பெட்டர்னு சொல்றோம், இங்க எல்லாருக்கும் பெட்டர் இல்லை. அப்படின்னா கிளாஸ் ரூம் லேர்னிங்கும் கொஞ்சம் பேர் விரும்புறாங்க. அப்படி நல்ல இங்க பட் இட் இஸ் நாட் பெட்டர்னு சொல்லி நாம யூஸ் பண்றோம். இதை நீங்க இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபா நீங்க எடுத்துக்கங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப் வந்து என்னத்தை பத்தி இருக்க போகணும்னு சொன்னா, ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி நம்ம கதைக்க போறோம். அதுக்கு அடுத்த பேராகிராஃப் என்னன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். இப்போ ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். எப்படின்னு சொன்னா, ஆன்லைன் லேர்னிங் கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் who cannot attend school easily. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அட்வான்டேஜ் எஸ் எழுதும் போது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சொற்கள் எல்லாம் பாருங்க. கேன் ஹெல்ப் இந்த மாதிரி சொற்களை நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ்ஃபுல் இந்த மாதிரி ஹெல்ப்ங்கிற சொற்கள் எல்லாம் வந்து அட்வான்டேஜை குறிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க என்ன செய்றீங்க, ஆன்லைன் லேர்னிங்னு சொல்லி அந்த வசனத்தை, அந்த பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப இந்த பேராகிராஃப்ல இருக்கிற அனைத்துமே வந்து ஆன்லைன் லேர்னிங் பத்தினா தான் இருக்கணும். நீங்க என்ன செய்றீங்க, ஆன்லைன் லேர்னிங் கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். நீ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லல, கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேனாட் அட்டெண்ட் ஸ்கூல் ஈஸிலி. இல்லாட்டி நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், தேர் ஆர் மெனி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் லேர்னிங் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். தேர் ஆர் மெனி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் லேர்னிங். இப்ப என்ன செய்ய போறீங்க, இதை மட்டும் சொன்னா சரி வராது. இப்போ ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, நீங்க நியாயப்படுத்த போறீங்க. சரியா? ஹூ ஸ்கூல் அட்டென்ட் பண்ணி இயலாதாம். அப்ப என்ன செய்யலாம் அவங்க, தே கேன் லேர்ன் ஃப்ரம் ஹோம். ஆன்லைன் லேர்னிங்ல அட்வான்டேஜ் அதான் தானே, வீட்டில இருந்து படிக்கிறது தானே. அப்ப முதலாவது அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க ஸ்கூலுக்கு போகல இயலாத பிள்ளைகளுக்கு வந்து அவங்க என்ன செய்யலாம், இவங்க வீட்டில இருந்தே படிக்கலாம். இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னு நம்ம சொல்லலாம். ஆன்லைன்ல பத்தியே காய்ச்சிங்கன்னா சரி படத்தை. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் வீடியோஸ், என்ன ப்ரொவைட் பண்ண, வீடியோஸ் கொடுக்கும், நோட்ஸ் கொடுக்கலாம், ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் என்ன செய்யப்படும், கொடுக்கும். இங்க ஆன்லைன் லேர்னிங் ப்ரொவைட், இங்க ப்ரொவைடுங்கிறது வந்து என்ன, நான் ப்ரொவைட்னு சொல்லியிருக்கேன். ப்ரொவைட்னு சொல்றது வந்து என்ன, அடுத்த அட்வான்டேஜ். சரியா? ப்ரொவைடுன்னு சொல்றது வந்து அடுத்த அட்வான்டேஜ். இது ப்ரொவைட் தானே பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து வீடியோஸ் கொடுக்கும், நோட்ஸ் கொடுக்கும், ப்ராக்டிஸ் கொடுக்கும். அப்ப இங்க இது வந்து முதலாவது அட்வான்டேஜ். இது வந்து என்ன, இரண்டாவது அட்வான்டேஜ். அப்ப அட்வான்டேஜ் 1, இது அட்வான்டேஜ் 2. அட்வான்டேஜ் கொடுத்து போனா சரி. இப்போ ஆன்லைன்ல நீங்க என்ன செய்ய போகுது, திஸ் மேக்ஸ்
லேர்னிங் ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள்னா நினைச்ச டைம் படிக்கிறது, அது என்னன்னு பார்ப்போம். ஃப்ளெக்சிபிள் நம்ம ஒவ்வொரு அட்வான்டேஜ் நீங்க என்ன செய்றீங்க, சின்ன சின்னதை சின்ன சின்ன வசனங்களாகக்கூடிய அட்வான்டேஜை நீங்கள் எழுத போறீங்க. திஸ் மேக்ஸ் லேர்னிங் ஃப்ளெக்சிபிள். ஆன்லைன் லேர்னிங் ஆல்சோ சேவ்ஸ் travel time and gives access to many resources. ஓகே, அடுத்த அடுத்த எக்ஸாம்பிள் கொடுங்க. ஆன்லைன் லேர்னிங் ஆல்சோ சேவ்ஸ் ட்ராவல் டைம். ஆன்லைன்ல நீங்க யோசிக்கலாம், நீங்க உரமா யோசிக்க கூடாது. நிறைய பேர் ஸ்கூலை பத்தி எழுதுங்க, ஸ்கூல்ல பிரின்சிபல்ல பேர் சரியா, ஸ்கூலுக்கு எத்தனை கட்டடம் இருக்குன்னு அப்படி எல்லாம் யோசிக்கிறேன். நீங்க என்னத்தையெல்லாம் பத்தி கதைங்களோ அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் தான். உரமா யோசிக்க டிராவல் டைம் மிச்சம் பிடிக்கும். உண்மை ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறானே, ஆன்லைன்ல நீங்க என்னத்துக்கு உரமா யோசிக்க கூடாது. ரிசோர்ஸ் என்ன ரிசோர்ஸாகவும் இருக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் சார், அடுத்த அட்வான்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் can repeat lessons until they understand. இங்க இருக்கிற இந்த பேராகிராஃப் ஐம்படையும் பாருங்க, எல்லாமே வந்து என்னத்தை பத்தி கதைக்காங்க, அட்வான்டேஜை பத்தி மட்டும்தான் கதைக்க. இது வந்து அட்வான்டேஜ் 1, அட்வான்டேஜ் 2, அட்வான்டேஜ் 3, அட்வான்டேஜ் 4, அட்வான்டேஜ் 5, 6, 6 அட்வான்டேஜ் நம்ம என்ன செய்யிட்டோம், எழுதிட்டேன். அட்வான்டேஜ்ல நம்ம நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ்ஏக்குன்னு சொல்லி தனியா ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்குள்ளேயும் போய் பாருங்க, நிறைய நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தரும். அப்ப இதுல நம்ம என்ன செய்துட்டோம், ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி யூஸ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, கேன் ஹெல்ப் போட்டோம், இங்க ப்ரொவைட போட்டோம், இட் வில் பி யூஸ்ஃபுல், இட் வில் பி யூஸ்ஃபுல் நம்ம யூஸ் பண்ணல. நாம ஆல்சோ சேவ்ஸ், அதுவும் ஹெல்ப் பண்ணலாம் என்று சொல்லி இந்த மாதிரியான விடயங்களை நாம யூஸ் பண்ணி இதான் சரி என்று சொல்லி நம்ம செய்யலாம். இது திணிக்கல, அதான் நம்மளோட ஒப்பீனியன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம், நாம கிளாஸ் ரூம் லேர்னிங்கை பத்தி சொல்ல போறோம். அப்ப கிளாஸ் ரூம் லேர்னிங், இப்போ ஆன்லைன் லேர்னிங் முடிஞ்சு அடுத்த வந்து என்ன செய்ய போறோம், கிளாஸ் ரூம் லேர்னிங். கிளாஸ் ரூம் லேர்னிங்னா அது அட்வான்டேஜை மட்டும்தான் கதைக்க போறோம். இதுல நம்ம என்ன செய்யலைன்னு சொன்னா, ஆன்லைன் லேர்னிங் டிஸ்அட்வான்டேஜை போட இல்லாது, அதை எப்படி போடலாம்னு நான் கீழே சொல்றேன். ஆனா ஃபுல்லா என்ன செய்யணும், கிளாஸ் ரூம் லேர்னிங்கை பத்தி மட்டும்தான் நீங்க கதைக்கணும். நீங்க தலையங்க மாத்த போறீங்க, அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி சொல்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. however gives more interaction. இங்க நாம ஒன்றையுமே முரண்படுற மாதிரி ஒன்றும் கதைக்கல, சரியா? இங்க கிஃப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். கிஃப்ட்ஸ் யூஸ் பண்றதுக்குரிய காரணம் வந்து என்னன்னு சொன்னா, ஹெல்ப்புங்கிற அட்வான்டேஜுக்கு நம்ம யூஸ் பண்றது மோ இன்டராக்ஷன். இல்லாட்டி நீங்க அந்த இன்டராக்ஷன் சொல் தெரியாட்டி வேற சொற்களையும் என்ன செய்யலாம், போடலாம். இங்க என்ன செய்யறோம், இல்லாட்டி நீங்க மாத்தலாம். however கிளாஸ் ரூம் லேர்னிங் கிவ்ஸ் மோ இன்டராக்ஷன் யூஸ் பண்ணலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ கிளாஸ் ரூம் லேர்னிங் இதுல நம்ம என்ன செய்யறோம், gives more interaction சொல்லி முதலாவது அட்வான்டேஜ் நம்ம எழுதுறோம், சரியா? இந்த இன்டராக்ஷன் என்னென்ன, அடுத்த ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆஸ்க் கொஸ்டின் டிரெக்ட்லி. இங்க பாருங்க, அதே மாதிரி கேன் ஆஸ்க் சொல்லிட்டோம். கேன் ஆஸ்க் சொல்லும் போது என்ன நடக்குது, நம்ம தப்பிச்சோம் கேட்கலாம், கேட்பாங்கன்னு சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆஸ்க்னு எல்லாம் வில் போட்டு நம்ம திணிச்சு கதைக்கலாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டிரெக்ட்லி. அப்ப கிவ்ஸ் மோ இன்டராக்ஷன் உண்டு, கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டிரெக்ட்லி உண்டாக காணப்படுது, சரியா? அடுத்தது அடுத்த ஒரு அட்வான்டேஜ், டீச்சர்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் அண்ட் கைட் தெம் ஃபேஸ் டு ஃபேஸ். அடுத்த வந்து என்ன செய்யறாங்க, அதே மாதிரி நம்ம கேன் யூஸ் பண்றோம். உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கும்போது இந்த மாதிரி இதை படிங்க, நான் உங்களுக்கு கடைசி டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெடிங்கள்ல வரும்னு சொன்னா, இந்த மாதிரி ஹெடிங்குள்ள ஒப்பீனியன் எஸ்ஏயா இல்ல டூ யூ எக்ரியான்னு இருக்கும். இதுல நீங்க அப்ப டூ யூ எக்ரிக்கு நம்ம இந்த மெத்தட், எஸ்ஏ ஒப்பீனியனுக்கு இந்த மெத்தட். ஓகே, ரெண்டுல ஹெடிங் எடுக்க டைப் எடுக்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ற விஷயம் முடிச்சு. ஹெடிங்ல நீங்க போட்டு செய்றீங்க, ரஃப் பேப்பரை யூஸ் பண்ணி செய்றீங்க, அவ்வளவுதான். நீங்க இப்போதைக்கு என்ன செய்யாதீங்கன்னா, ஹெடிங் எதிர்பார்க்காதீங்க. நான் ஹெடிங் போடுவேன், தருவேன் நான் உங்களுக்கு. அல்ல நீங்க டெலிகிராம்ல ஜாயின் ஆகுங்க, நான் உங்களுக்கு தருவேன். ஆனா கண்டிப்பாக ஒப்பீனியன் எஸ்ஏயா இல்ல உங்களோட டூ யூ எக்ரிங்கிற அந்த எஸ்ஏன்னு சொல்லி அந்த டைப் எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிடும். இதை யோசிக்கவே தேவையில்லை. நீங்க டீச்சர்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் அண்ட் கைட் தம் ஃபேஸ் டு ஃபேஸ். இந்த வீடியோல நீங்க ஒவ்வொரு டைம்லயும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரக்குள்ள நீங்க என்ன தேங்க்ஸ் பண்ணி
நீங்க உங்களோட பத்தி ஒப்பீனியனை பத்தி கீழே கொமெண்ட்ல தர எனக்கும் ஒரு மோட்டிவேட் வந்து இப்போ நம்ம இப்படி பிள்ளைகள் இது செய்யுது அப்போ நம்ம கண்டிப்பா பிள்ளைகள் தேவையா இருக்கு நம்ம வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். அதுக்காக மட்டும் தான் நீங்க என்ன மோட்டிவேட் பண்ண கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பா தருவேன். சரியா? டீச்சர்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் அண்ட் கைட் தம் ஃபேஸ் டு ஃபேஸ். இன்னும் அட்வான்டேஜ் அப்புறம் இப்படி கிளாஸ் ரூம் லேர்னிங் ஆல்சோ ஹெல்ப் பாருங்க. ஆல்சோ சேவ்ஸ் கேனும் ஆல்சோ இருந்தா நம்ம என்ன செய்யறோம் மற்றும் டெவலப் சோசியல் ஸ்கில்ஸ். இப்ப நீங்க சும்மா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து கிளாஸ் ரூம் லேர்னிங் போட்டுட்டு கீழே நீங்க மார்க் பண்ணி ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஸ்க் கொஸ்டின் நேராக கேட்கலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நோட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேகமாக பெய்யுது. அதுக்கு நீங்க ஒரு 3-4 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சரி, டென்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஆல்சோ ஹெல்ப் கிராமர் அந்த சொற்கள் இதுகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறாம கிராமர் விட்டுறாம கொஞ்சம் அதில் கொஞ்சம் பாருங்க. ஆல்சோ ஹெல்ப் டெவலப் சோசியல் ஸ்கில்ஸை வந்து என்ன செய்யும் டெவலப் பண்ணும். அடுத்து நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்ன் டீம் ஒர்க். அப்ப டீம் ஒர்க் என்ன செய்யும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக் ஃப்ரெண்ட்ஸ். இங்க மேக்குங்கிற சொல்லலாம் வந்து என்னத்துக்குரிய சொன்னா அட்வான்டேஜ் தான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளி பிடிப்பாங்க அண்ட் லேர்ன் டீம் ஒர்க் கற்றுக்கொள்வாங்க. இதை நம்ம ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி நம்ம இன்னைக்கு கதைச்சிருக்கோமா? இதுக்குள்ள நம்ம ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி கழிச்சிருக்கோமா? இல்ல. இப்ப நம்ம ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி ஒன்று சொல்ல போறோம். என்னட்டா ஆன்லைன் லேர்னிங் சம்டைம்ஸ் கோர்சஸ் ஐசோலேஷன். இப்ப இங்க பாருங்க, மேக் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லும் போது ஏன் நம்ம அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க மாட்டோமான்னு சொல்லலாம். நம்ம இங்க ஒரு சிம்பிளா சொல்றோம், கொஞ்சம் தனிமையை என்ன செய்திடலாம். ஆன்லைன் லேர்னிங் வந்து சம்டைம்ஸ்ன்னு போட்டுட்டோம். சம்டைம்ஸ்ன்னு போட்டு நம்ம கொஞ்சம் விலகிறோம். கோர்சஸ் ஏற்படுத்தும்னு சொல்லல. சில நேரம் என்ன செய்யலாம், ஐசோலேஷன் தனிமையை என்ன செய்யும் ஏற்படுத்தி விடும். உங்களுக்கு சொற்களுக்குரிய பிடிஎஃப் ஃபைல் தேவைன்னா கீழே கோமல்ல சரிங்க சார் பிடிஎஃப் தாங்கன்னு சொல்லி அடுத்து வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க, டெலிகிராம்ல ஜாயின் ஆயிக்கோங்க. நான் கண்டிப்பா பிடிஎஃப் ஃபைல் எல்லாம் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் லேர்னிங் சம்டைம்ஸ் கோர்ஸ் ஐசோலேஷன் கோர்சஸ். அப்ப நம்ம ஆன்லைன் லேர்னிங் பத்தி உரமா தப்பாக்கல, மேலுக்கு மேக் ஃப்ரெண்ட்ஸ் சமூகமா ஆக்கலாம்னு சொல்லக்கல நம்ம இங்க இதை கொஞ்சம் சொல்லிட்டோம். இட் ஆல்சோ requires இன்டர்நெட். சும்மா நம்ம இதெல்லாம் போறோம். இன்டர்நெட் டிவைசஸ் தேவைப்படும், which not all students have. சில நேரம் ஆன்லைன் லேர்னிங் வந்து என்ன செய்யும், ஆன்லைனுக்கு இன்டர்நெட் தேவைப்படும், கண்டிப்பா இன்டர்நெட் தேவைப்படும், இன்டர்நெட் டிவைசஸ் which not all students have. அப்ப நீங்க அதை மாத்தியும் சொல்லலாம், கிளாஸ் ரூம் லேர்னிங் does not require internet or devices. இதை நீங்க என்ன செய்யலாம், கிளாஸ் ரூம் learning does not require internet and devices. ரெண்டு ஒன்றுன்றதுக்காக நான் பிரேக்கெட்டுக்கு கொடுத்தாரு. நீங்க ரெண்டையும் என்ன செய்யலாம், ரெண்டையும் எழுதலாம். நீங்க சொல்லிட்டோம், நீங்க பாருங்க. சரி, இங்க நம்ம இதை போட்டோம்னு சொன்னா கிளாஸ் ரூம்ல நீங்க பத்தி மட்டுமே சொல்லிட்டோம். ஆன்லைன் நீங்க நம்ம கொஞ்சம் வம்பு கிழக்கல் என்ன மாதிரி தான். சரியா? அப்ப அதுக்காக வேண்டியது நீங்க அதை எப்படி எழுதுறேன் எழுதலாம், இல்லைன்னு சொன்னா நீங்க இதையும் எழுதலாம். இது கடைசியில் எழுதுறது. அப்ப இங்க அந்த இது பாருங்க, இங்க ஃபுல்லா ஆன்லைன்ல நீங்க பத்தினது மட்டும்தான். ஆன்லைன்ல நீங்க அட்வான்டேஜை பத்தி மட்டும்தான் காய்ச்சிருக்கு. இங்க கிளாஸ் ரூம்ல அட்வான்டேஜை பத்தி மட்டும்தான் காய்ச்சிருக்கு. இங்க ஆன்லைன் இங்க இதுக்குள்ள எழுத்து போடையும் இல்லை, மேலுக்கு கிளாஸ் ரூம் நாம இழுத்து போடையும் இல்லை. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டு பொடியை கொடுத்தோம், கடைசியா கன்க்ளூஷன் கொடுக்க போறோம். இன் கன்க்ளூஷன் ஆன்லைன் லேர்னிங் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க திரும்ப அதே மாதிரி தான் கொடுக்கும். பட் கிளாஸ் ரூம் லேர்னிங் இஸ் மோர் எஃபெக்டிவ் ஃபார் மோஸ்ட். இப்ப எங்க பாருங்க, கடைசியில கன்க்ளூஷன் கொடுக்கும். நம்ம இவ்வளவு சிம்பிளான ஒரு ரெசியூம் எழுதிட்டோம். கன்க்ளூஷன் ஆன்லைன் லேர்னிங் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ்.
பட் இവിടത്തെ நம்மட ஒப்பீனியன் ஆகி வருது மோர் எஃபெக்டிவ்னு நம்ம கொடுக்கும். இது கம்பேரிசன் தானே. அப்போ மோர் எஃபெக்டிவ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம தப்பிக்க போறோம் எப்படின்னு தெரியுமா? காம்பினேஷன் ஆஃப் போத் மே ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெட்டர். இப்ப அழகான ஒரு வசனத்தை நம்ம இங்க இடத்துக்கு அந்த போட்டு நாம தப்பிச்சோம் எப்படின்னு சொன்னா, காம்பினேஷன் ஆஃப் போத் ஆன்லைன் லேர்னிங்கும் கிளாஸ் ரூம் லேர்னிங்கும் என்ன செய்யலாம் சேர்ந்து ஒரு புள்ளட லைஃப மேல மேலோங்க செய்யலாம். இதை பாருங்க, மொத்தமா கூட்டும் போது 169 சொற்கள் வந்துட்டு 150ல இருந்து 120 200 வேர்ட்ஸ். இப்படி நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருந்துட்டுன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நீங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா, வாட் இஸ் யூ ஒப்பீனியன், டூ யூ எக்ரியான்னு சொல்லி. அப்ப இங்க இங்க டூ யூ எக்ரி சொன்னீங்கன்னா அதுக்கு சின்ன ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசப்படும். இங்க வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்டதால நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம். அப்படிங்க இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க அப்படியே படிங்க. நான் உங்களுக்கு ஹெடிங் ஒன்று தருவேன். இந்த இந்த இவ்வளவுதான் ஹெடிங். மேல்கிற 2 வசனம் தான் ஹெடிங். இந்த 2 வசனத்துக்குரிய காணப்படும் இந்த சொற்களை மட்டும் நீங்க மெயினான சொற்களை மட்டும் நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரக்சரை நீங்க என்ன செய்யுங்க மாத்தினீங்கன்னா சரி. இந்த வீடியோ கண்டிப்பா, இந்த சேனல் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்க. அடுத்த விஷயம் வந்து டெலிகிராம்ல ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ல இதே வசனத்தை தந்து ஒரு ஹெடிங்கினை தந்து அதுக்குரிய நீங்க ப்ராக்டிஸை செய்ய போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்ஷன் பார்ப்பேன். அப்ப இன்னைக்கு லேசா பார்த்தா நான் கரெக்ஷன் பார்த்துருவேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, என்ன டவுட்னாலும் கீழே நீங்க கொமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ வீடியோ பத்தின வீடியோ பத்தின ஒரு ஐடியாவை நீங்க கொமெண்ட்ல தாங்க. அடுத்த வீடியோ நாங்கள் கண்டிப்பா தரேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.